இன்றைக்கி நம்ம நெஸ்டடிஃப் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கில் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இந்த நெஸ்டடிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்டிபிள் லாஜிக் அப்ளை பண்ண முடியும் ஒரு சிங்கிள் லைனில். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்கோர் இருக்குது, அவங்களுக்கு நான் இப்போ கிரேட் போடணும். ஸோ கிரேட் நான் இங்கே கொஞ்சம் க்ரைட்டேரியா வச்சுருக்கேன். 0 to 40 புவர், 41 60 ஆவரேஜ், 61 to 75 குட், 76 to 95 எக்ஸலண்ட், அண்ட் 96 அண்ட் above டாப்பர் அப்படின்றது. இந்த க்ரைட்டேரியாவை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ B5 நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். B5ல் இருக்க மார்க் இஸ் லெஸ் தென் 41. இந்த 0 to 40 நமக்கு புவர். ஸோ 41 கீழே இருக்க வேல்யூவை நான் புவர்னு கொடுக்கணும். புவர். ஸோ அகைன் அடுத்த ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நெஸ்டட் இஃப். இஃப்க்குள்ளே ஒரு இஃப் வரும், அதான் நெஸ்டட் இஃப். இஃப் தி சேம் வேல்யூ இஸ் லெஸ் தென் 61. 61 எனக்கு ஆவரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் same B3ல இருக்க வேல்யூ is less than 76. good. if again or if the same B3 value is less than 96. excellent. last value நான் இப்போ டாப்பர் அது கொடுக்கணும். வேல்யூ if false, இதில் எதுவுமே அந்த வேல்யூ இல்லைன்னா என்ன தரணும், அவ்வளோதான். தட் மீன்ஸ் 96 அண்ட் above. ஸோ நம்ம 41 பிலோ கவர் பண்ணியாச்சு, 61 பிலோ, 76 பிலோ கவர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது அதை நம்ம இங்கே ஃபால்ஸ் வேல்யூவில் போடலாம். இப்போ நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். நான் எவ்வளோ இஃப் ஃபங்க்ஷன் வச்சுருக்கணும் அவ்வளோ ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4 ப்ராக்கெட்ஸ் நான் இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஓகே, என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன். ஓகே, எல்லா வேல்யூவும் கிடச்சிருக்கு. 1 by 1 நம்ம இப்போ செக் பண்ணலாம். 90 இஸ் எக்ஸலண்ட், 75 குட், ஓகே, 60 ஆவரேஜ், 40 புவர், எக்ஸலண்ட். நம்ம டாப்பர் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ டாப்பருக்கு இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 16 நான் இப்போ 96 கொடுக்குறேன். ஓகே, டாப்பரும் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.